ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். குமரன் கங்காவுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. இப்போ விஜய், நிவின், காவேரி எல்லாரும் வந்து குமரனுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குமரன் வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ லேட்டு என்ன அதுன்னு கேட்டு சீக்கிரம் வாங்க ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ குமரன் வந்து வாங்கிட்டு வந்த நகையை வந்து காவேரிகிட்ட கொடுக்குறாங்க. காவேரி அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. போய் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு நடக்குது. இப்போ தான் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா மாலையை மாற்றிக்கும் போது இப்போ கங்கா அப்பையிலேருந்து கோவப்படுறாங்க. இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அப்பையிலேருந்து பேச ஆரம்பிக்கிற கங்கா ரொம்பவுமே பேசான பேச்சு பேசிடுறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப லென்த்தியாக பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன் என் கூட இல்லை, எங்கே சுற்றிட்டு வராரு இவர், என் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், இவரை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் நிம்மதியாகவே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாத விஷயத்தெல்லாம், அதாவது ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவுமே பார்த்தா குமரனை அவமானப்படுத்தி பேசிடுறாங்க கங்கா. ஒரு பக்கத்து பார்த்தோம்னா குமரனோட அம்மா வந்து கங்காவை பிடிச்சி நல்லா பிடிச்சி பேசான பேசி விட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மை தெரிஞ்ச விஜயா இருக்கட்டும், நிவினா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கங்கா அமைதியாக இருக்கிறதில்ல. என்னென்ன பேசணும் எல்லாம் பேசிடுறாங்க. ஆனால் குமரன் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லவே தேவையில்லைங்க. சரியான ஸ்வீட். அவர் பயங்கர சூப்பராக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. அமைதியாக இருங்கன்னு ரெண்டு பக்கத்தும் சமாதானப்படுத்துகிறாரு. எந்த இடத்துலையும் கோவப்படல. ரொம்பவுமே அழகாக அப்படியே என்ன மாதிரி தத்ரூபமான யதார்த்தமான நடிப்பு நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிக்கிறாரு. நம்ம குமரனை கொண்டு போய் பிக் பாஸில் விட்டுட்டாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். பிக் பாஸில் வந்து அவர் கலக்குவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம கமருதீன் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த குமரனோட இந்த யதார்த்தமான கேரக்டருக்கு நம்ம பிரவீன் சார் வந்து வேறு யாரை கொண்டு வர போகிறாரு, அப்படி வர அந்த கேரக்டர் கரெக்டாக இந்த இடத்துக்கு மேட்ச் ஆவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டவுட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக குமரன் நடிக்கிறார். இந்த கேரக்டருக்கு குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் சூப்பராக நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் கங்கா வந்து பேசான பேச்சு பேசுகிறாங்க. அப்புறம் மாறி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நிறைய சண்டை நடக்குது, அடி தடின்னு சொல்லிட்டு, அதாவது அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா வந்து குமரனை பிடிச்சி இழுக்க கங்கா ஒரு பக்கத்து கத்துன்னு கத்த இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நீ ஒட்டியானம் கேட்டால் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லிட்டு இது நகை தான் அப்படின்னதுமே அதை பார்த்ததுமே எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. கங்கா ரொம்பவுமே அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரும் அவரோட மனசில் இருக்கக்கூடிய எமோஷனலான விஷயத்தை சொல்லிட்டு இதை போட்டு விட சொல்கிறாங்க. இப்போ காவேரியும் யமுனாவும் சேர்ந்து இப்போ கங்காவுக்கு அந்த ஒட்டியானத்தை போட்டு விட்றாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க குமரனோட அம்மா ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குமரன் எல்லாத்துட்டையும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பாருங்க. அன்பு பாசம் எங்கே நிறையா இருக்கோ அங்கே இந்த மாதிரி சண்டை வரதாங்க செய்யும். என் ஒய்ஃபு சும்மாவாது கோச்சிக்கிட்டாங்க, நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சூப்பராக யதார்த்தமான ஒரு நடிப்பு ஒரு பேச்சு பேசி அங்கே அப்படியே எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. இப்போ சந்தோஷமாக குமரன் வந்து கங்கா பக்கத்தில் நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த எபிசோடில் இருந்தே குமரனோட கேரக்டரை மாற்றி வேறு புது ஆளை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட தான் இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் செம்ம மாஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.